முதல்வர் அவர்களோட பிறந்தநாள் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையா அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் பிறந்தநாள் அப்படிங்கறதுனால இது வெகு விமர்சையாவே கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி அவருடைய ஒரு ஃபேமிலியில ஒரு ரீயூனியன் மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விவாகரத்து சர்ச்சை, அதுக்கப்புறமேலு ஏற்பட்ட மனக்கசப்புகள், அவருக்கே அந்த எலெக்ஷன் டைம்ல ரொம்பவும் ஹர்ட்டிங்கான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி சைடு, அது இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த டென்ஷனை வந்து இந்த பக்கம் தொண்டர்கள் ரசிகர்கள் கிட்ட போக விடாம அவர் ஒரு பக்கம் அதை தடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில இந்த பிறந்த நாள் ஒரு வழியா அவருக்கு ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் சங்கீதா விஜய் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும், இந்த பிறந்த நாள் விழாவில் அவங்களும் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மொத்த ஃபேமிலி, அதாவது சோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் ரிலேட்டிவ்ஸும் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருடைய இந்த பிறந்த நாளுக்கு சங்கீதா விஜய் கொடுத்த அந்த பரிசு அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்பவும் ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பேசப்பட்ட விஷயமாகவும் இது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இந்த விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் எலெக்ஷனில் சந்திக்க போகிற முதல் எலெக்ஷனில் அவருடைய மனைவியை இந்த மாதிரி விவாகரத்து சர்ச்சை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் இன்னைக்கு முதல் ஹியரிங் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியரிங்கில் என்ன நடந்திருந்தாலுமே சரி, ஆனால் சோபா சந்திரசேகர் அவங்க 2 பேரையும் மறுபடியும் யுனைட் பண்ண நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வாயாலிருந்தே வந்திருக்கு அப்படிங்கிறதா ஒரு சந்தோஷமான விஷயம். அதை தொடர்ந்து இந்த பிறந்தநாள் விழாவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது 2வது சர்ப்ரைஸாக வந்து ரசிகர்களுக்கு இருக்குது. அதை தொடர்ந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்ல அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள், அதாவது அவருடைய கணவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை அவங்க அமைச்சிருக்காங்களாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கிஃப்டா இருந்தாலுமே அது விஜய் சாரை அவ்வளோ சீக்கிரம் சர்ப்ரைஸ் பண்ணாதான். ஆனால் சங்கீதா விஜய்க்கு நல்லாவே தெரியுமா எந்தெந்த பொருட்களை பார்த்தா அது அவருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பொருட்களை தேர்வு செஞ்சு ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்குது.